கண்ணூர் ஸ்குவாட். அதாவது இந்த படம் மலையாள சினிமாவில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோ மம்முட்டி சார் தான். ஸோ இந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. இந்த படத்துல கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு போலீஸ் டீம் இருக்கும். அந்த போலீஸ் டீம் ஒரு சில ரீசன்ஸ்னால அவங்க டீம்ல இருந்து பிரிஞ்சு இருப்பாங்க. ஒரு கிரைம் நடக்கும், அந்த கிரைம் இவங்க டீமை திருப்பி ஒன்று சேர்க்கும். இவங்க ஒன்று சேர்ந்து அந்த கிரைமை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கிரைமை சுற்றி நடக்கிற எக்கச்சக்க விஷயத்தை இவங்க வேற லெவலில் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்டாக மூவ் ஆவாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்க இங்கேருந்து இந்தியா, அதாவது அவங்க இந்தியா டவுன் பார்டர்லேருந்து டாப் பார்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போவாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு பவர் பேக்கடாக, அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், எங்கேயுமே லாக் இல்லாம இந்த படம் வேற லெவல் ஒரு கிரைம் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை இந்த கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்துல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு வில்லேஜ் ஃபைட் சீன் வரும் பாருங்க. மலையாள சினிமாலே நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூஸ் பம்ப் சீன்னா அந்த சீனை நான் சொல்லுவேன். ஸோ வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. இந்த படம் எந்த ஓடிடியில் இருக்குன்னு நான் கீழே கேப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம், மிஸ் பண்ணிடாதீங்க.